கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிப்ரவரி 25. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அனுதினமும் தேவனோடு. இன்றைய தலைப்பு, ஜெப வட்டத்தை விரிவுபடுத்து. எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் பண்ண வேண்டும். 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 1 சுயநல வட்டத்தை உடைப்போம். இந்த வசன பாகமானது பவுல் தன் உத்தமகுமாரனான தீமோத்தேயுவுக்கு அறிவுறுத்தின வார்த்தைகளாகும். கிறிஸ்தவர்களாகிய நாம் பரந்த இருதயம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நான் என்ற சுயநல வட்டத்திலிருந்து வெளிவர வேண்டும். உலக மக்களையும் ஏறெடுத்து பார்க்க வேண்டும். தேவனை அறிந்தவர்களாகிய நாம் பிறர் நலனை மனதில் கொண்டு ஜெபிக்கும் போது இருதயத்தை அறிகிற தேவன் நம்முடைய வாழ்க்கையையும் ஆசீர்வதிப்பார். தேசத்தில் அறியாமையாகிய இருள் நீங்கி ஒவ்வொரு மக்களும் அதிசய தேவனை கண்டடைய நாம் கண்ணீர் சிந்தி ஜெபிக்க வேண்டும். தன்னுடைய ஜனங்களுக்காக உபவாசித்து ஜெபித்ததன் மூலம் ஆகாஸ்வேரு ராஜாவின் உள்ளத்தை திருப்பின எஸ்தர் ராணியை போல நாமும் திறப்பில் நிற்போம். உலகத்துக்காக தங்களை அர்ப்பணித்து ஆத்மாக்களை வாழ்கின்ற தேவ ஊழியக்காரர்களையும் நம்முடைய அனுதின ஜெபத்தில் நினைக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுலும் எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள் என்பதாக நிருபங்களில் குறிப்பிட்டிருக்கிறார். தலைமுறைகளுக்கான திறப்பில் நிற்றல். நாடாளும் தலைவர்கள் பாதுகாக்கப்பட்டு தெய்வீக ஞானத்தால் நிரப்பப்படவும், ஆளும் தலைவர்கள் கர்த்தருடைய நாமத்தை சொல்நீதியோடும் நியாயத்தோடும் அரசாள துதிப்போம். கட்டப்பட்ட மனிதர்கள் எல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரியை காண வேண்டும். இளைய தலைமுறையினருக்கு மிகப்பெரிய பாதுகாவல் மூத்த தலைமுறையினருடைய ஜெபமே எனலாம். ஆனால் இன்றைய இளைஞர்கள் கெட்டு போவதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே நாமும் இன்றைய தலைமுறை பிள்ளைகளுக்காக தேவனிடம் அதிகமாய் மஞ்சாட கடன்பட்டவர்களாயிருக்கிறோம். எனவே நாம் நம்மை சுற்றி கண்களை ஏறெடுத்து எல்லா மனிதர்களுக்காகவும் வெள்ளமான கண்ணீரை சிந்தி தங்கமான கோதுமையை அறுப்போம். முழங்காலினால் சாதிப்போம். ஆமேன்.